ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எப்பயும் போல் மாக் டெஸ்ட் தான் எடுக்க போகிறோம். சரி வாங்க டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் தட் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இப்போ வாங்க டெஸ்ட் எடுக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட். போட்டிருக்க 19 39 in how many minutes? 23 into x 3 7 sorry 19 into 39 அதே மாதிரி 23 into x வரும் 23 into 39 into 19 27 ஒரு 8 35 39 ஓகே 741 கரெக்டாக 2 டைமில் வரும். 23 into 6 46 23 into 3 போடலாமா? 9 69 வருதே. 3 69 51 23 32 point something வரும் கரெக்டாக. 7 4 1 7 4 1 கரெக்ட். கொஷின் a plus b வந்து 50, a minus b பார்த்தீங்கன்னா 21. இப்போ a is equal to 71/2. b என்ன? $35.5 கரெக்டா? அப்போ b is equal to 50ல் 35.5 b is equal to 14.5 a plus b 35.5 10 5 இப்போ 25 இது இருக்கு. காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் 2. இது 100 ரூபானா இது வந்து 200 ரூபாய். அப்போ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் ஒரு காஸ்ட் ப்ரைஸ். ரெண்டாவது ப்ராஃபிட்டாக இருக்கிறதுனா 8 டைம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டாக இருக்குது. இப்போ 8 டைம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 200 மைனஸ் சிபி. அப்போ 200 மைனஸ் சிபி இஸ் டிவைடட் பை 8 இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் சிபி. அப்போ 200 மைனஸ் சிபி இஸ் ஈக்குவல் டு 800 மைனஸ் 8 சிபி. கரெக்டாக? அப்போ 7 CP is equal to கரெக்டா 800 600 கரெக்டா? இப்போ சிபி என்னதுன்னா 600 புள்ளி இது வருதா? ஓகே. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இப்போ 100 மைனஸ் 600 சாரி CP is equal to 600 is tower. Okay. இப்போ 100 மைனஸ் 600 is divided by 7 அப்படின்னா 700 மைனஸ் ஒரு 600 பை ஒரு 700. அப்போ என்ன வரும்? 100 புள்ளி ஒரு 700 100 ஒரு 700 is divided by என்னது? இப்போ அது ப்ராஃபிட்டு 600 பை ஒரு 700 1/6 into 100 1/6னா
16.66 கரெக்டா? அடுத்தது 20, 30, அடுத்தது பேலன்ஸ் ரிமைனிங் என்ன இருக்கு? 50, 40, 30, 10, 12, 15 என்ன வரும்? 1000, 1500, 1200, 0073 is divided by ஒரு 37. மீடியன் ஃபார்முலா இது எடுத்துக்கலாமா? 11, 11. ஸோ 18, 9, 29, 29 ஒரு 22, 11, 51. இப்போ 30 போட்டால் 1, 81. ஓகேவா? இதே ஃப்ரீக்வன்சி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இது. ஓகே, இப்போ 11 ஒரு 18, 22, 30, 40, 16 ஒரு 33. இப்போ 16, 17, 20, 2, 3, 4, 5, 6, 9, 10, 14, 17. ஓகேவா? ஃபார்முலா என்ன? ns divided by 2 minus cumulative frequency is frequency h l plus கரெக்டா? இப்போ 45 plus 85. 85 minus 51 is divided by 30 into 10. ETYல 51 போச்சுன்னா 4, 3யா? 34 is divided by 45ல ஒரு 11 போச்சு, 56 point something கரெக்டா? கரெக்டா? ஓகே, 56 தான் வருது. போட்டுக்கிறேன். ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு, ஏ பி சி, பி கியூ ஆர். ஓகே, பி பார்த்தீங்கன்னா 77, பி அச்சோ ஏசி பார்த்தீங்கன்னா 48, பிசி பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய், பி பார்த்தீங்கன்னா 77. ஓகே, அதே மாதிரி பி கியூ பார்த்தீங்கன்னா 3x minus 4. ஓகே, 3x minus 4 is equal to 77னா 3x is equal to 81 கரெக்டா? x is equal to 27, x is equal to 27. அதே மாதிரி PR 48 is equal to x plus 3y. 48 is equal to 27 plus 3y. அப்போ 1, 21. அப்போ 3y is equal to y is equal to 7 வருது. நமக்கு எடுத்து QRP, QRP x minus y என்ன இருக்கும்? 27 minus 7, 20ங்க. 20. Find the greatest number that divides 95. HCF கண்டுபிடிங்க. HCF இது எப்படி எழுதலாம்? 13 into 10 எழுதலாம். இது எப்படி எழுதலாம்? 5 into இருங்க, 9, 15, 13 எல்லாம் போகுதா? 13 1 time 65, 5 time 13 into 15. ஓகே, 13 into 5 into 2, 13 into 15 into 5,
இப்போ 13 13 5 5. இப்போ 13 5 சார் என்ன 55யா? 13 5 சார் 65 கரெக்டா? 65. Median 15 25 33 34 33 34 36. ஓகே 15 25 36 ரெண்டு 36 இருக்கு 33 34 36 36 1 2 3 4 5 6 7 8 9 10 11 36ங்க ரெண்டு 36 இருக்கு. The question put proportionality of 40 by z by ஓகே இப்போ z-ஓட வேல்யூ என்ன 20ங்க. Speed of the boat in still water and speed of the stream 26.4 அப்ஸ்ட்ரீமு டவுன் ஸ்ட்ரீமும் 26.4 போகிறாங்க. இப்போ 33 ஆக வருமா 17 ஒரு 16 13 33 ஆக வரும். இது வந்து 1 ஆக வரும். இப்போ 26 4 is divided by ஒரு 10 ப்ளஸ் 26 4 3 3 0 கரெக்டா? இப்போ இது வந்து 0 பாயிண்டில் வரும் 26.4ன்னு வரும். 26.4க்கு மேலே இது வரைக்கும் பாரு இது வராது இது வராது இது வராது 26.4க்கு மேலே தான் ஆன்சரே வரும் கரெக்டா? அப்போ இதுதான் ஆப்ஷன். A + B பார்த்தீங்கன்னா 18 நாளில் முடிக்கிறான். ஏ மட்டும் பார்த்தீங்கன்னா 24 நாளில் முடிக்கிறான். ஸோ 18 ஒரு 24 3 6 8 ஸோ 2 3 4 இப்போ 12 × 6 12 72ங்க எல்சிஎம்மு 72 எல்சிஎம்னா 3 டைம் போடலாமா? ஓகே 2 டைம் போகும் 8 டைம் போகும். இப்போ 4 டைம் போடலாமா? ஓகே ஏ வந்து 3. இப்போ பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. அப்போ 72 is divided by 1 into 1 by 4 18. என்ன சொல்கிறான்? சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 year பிஇ என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பி என்ன ஆர் என்னன்னு தெரியலையா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? 1 + r is divided by 100 the whole power 2 - 1. பிஏ மட்டும் காமனாக வெளியே எடுத்துடலாம் கரெக்டா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு வேல்யூ என்ன கொடுத்துருக்கான் 41ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதை அப்படியே 40ன்னு போட்டுக்கிறேன். பிஇ இன்ட்டு 2 இன்ட்டு 6 பை ஒரு 100 போட்டுக்கிறேன். பிஏ கேன்சல் வெளியே எடுத்துடுறேன். இப்போ 41 இன்ட்டு 2r by 100 equal to 40 into 1 plus r is divided by 100 the whole square minus 40. என்ன வரும்? இப்போ கூட வராது இது வராது. இதில் அடுத்த டைம் இருந்தால் சால்வ் பண்ணலாம். ரொம்ப கஷ்டம் போகுது.
let a be not positive integer, the roots of the quadratic equations are integers. Minus b plus or minus root of b square minus 4ac is divided by 2a. இதுதான் quadratic equationோட ஃபார்முலா. அவன் கேட்குறது லீஸ்ட் வேல்யூ ஆஃப் ஏ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ லீஸ்ட் வேல்யூ ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா மைனஸ் பி ஆஃப் மைனஸ் ஆஃப் ஏ மைனஸ் 1 plus or minus root of b square minus 4ac is divided by 2a. இது வந்து ab ac 2a. ஓகே, இப்போ இது வந்து இன்டீஜர்னு சொல்லிட்டாங்க, முழுசாக அது ஒரு இன்டீஜராக இருக்கும் கரெக்டாக. அப்போ இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறது கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக தானே இருக்கும். அப்போ அந்த ரூட்டை எப்படி இருக்கும்னு பார்த்து செக் பண்ணலாம். இருங்க, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac செக் பண்ணலாம். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஐ எம் புட்டிங் 19 போடுறேன். 19 இன்ட்டு 19 என்ன வரும்? 19 இன்ட்டு 19 81. ஸோ 9 ஒரு 171 வரும். ஸோ 1 9 இப்போது 16, அப்போ 361 வரும் கரெக்டாக. 361 மைனஸ் 4, ஏ என்ன 1, சி என்ன 4a. அகைன் 19 இன்ட்டு 4 போட்டுக்கிறேன், 36, 4 76, 76 கூட ஒரு 7 போட்டால் 83 கரெக்டா. 83ங்க. அப்போ 361ல் 83 இன்ட்டு 4 போடுறேன், 12, 32 32 16 16 32 33யா. இப்போ 332 வருதா. இப்போ இதுக்கு நம்ம மைனஸ் பார்த்தோன்னா 11 2 போச்சுன்னா 9. இதுக்கு ஸ்கொயர், இது பர்ஃபெக்ட் நம்பரே கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. 19 21 போட்டு பார்க்கலாம். 21 ஸ்கொயர் எடுத்தால் 4 4 1 மைனஸ் 4 இன்ட்டு ஏ 21 இன்ட்டு 4 4 84. இப்போ 84 கூட ஒரு 7 போட்டுக்கிறேன், 91 வருது. இப்போ 91ஓட ஒரு 4 போடுங்க. 91ஓட ஒரு 4 போட்டால் 436ங்க. ஓகே, 4 4 1 364. 11ல் 4 போச்சுன்னா இது தப்பு பண்ண மாதிரி இருக்கே. b square minus 4ac 21 by 4 4 4 சார் 8 தானே வரும். ஒரு 7 போட்டுக்கிறேன், 91 இன்ட்டு 4 போட்டுக்கிறேன், 4 9 6 364 கரெக்டா. 4 4 1 364. 4 போச்சுன்னா 7 47 வருது. ரொம்ப கஷ்டம், நல்ல ஆன்சர் வரல எனக்கு. 91 by 13 போட்டோன்னு வரும் 7 வரும் ப்ளஸ் 39 is divided by 13 3 வரும். 10 by 2 5 அடுத்த கொஸ்டின் 10% ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் 66ங்க. x is equal to 66. okay, 50% of difference between second and third 2x. okay, 2 into 66 the answer. man receives salary 100% தான் 79115னா எக்ஸ்பெண்டிச்சர் என்ன?
7 9 1 5 into 8 போட்டால் 8 5 40 4ல் வருமா? expenditure 8 2 பாருங்க 20 14 is divided by 7 12 is divided by y 2 6 கல்பனா 32% 6 5 6 அப்படின்னா 6% 6 97 6 9 7 into 32 guys divided by 6 5 6 அப்போ 14 முடியும் 6ல் முடியும் 6 டேபிளில் 14 முடியுதுன்னா இது வந்து 4 டைம்ஸ் போக ஆன்சர் 4ல் முடியக்கூடியதாக இருக்கும். The following is divisible by 4 44 வராது இது வராது 4 into 11 4ஓட divisibility இது ஆகாது இதுதான் ஆகும். இது என்ன ஃபார்முலா? இது ஒரு ஃபார்முலாவாச்சு. கொசிகன் 1 plus tan square 1 plus cot square 1 plus cot square is equal to cosecant square கரெக்டா? cosecant square minus cot squareனு வரும் கரெக்டா? அப்போ 3 cot square ஓகேவா? இது tan square கரெக்டா? அப்போ 3 cot square theta இன்னொன்று ஒரு cot square theta கரெக்டா? அப்போ 3 cot என்ன 2/3 the whole square 2/3 the whole square. The 3 into 4 into 4 is divided by 3 into 3 இதே மாதிரி 3 into 3 என்னது தப்பு பண்ண மாதிரி இருக்கு. இது ரூட் எடுத்துடலாம். இப்போ ரூட் 3ன்னு வரும் 4 வரும் 9 வரும் கரெக்டா? 4 இது இருக்கு பாருங்க. ஆர்டிக்கல் 1032ல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதாவது 1/2 கரெக்டா? 2 ரூபாய்க்கு வாங்கி 1 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. 1/2 காஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸு சேலிங் ப்ரைஸு 1/2 போட்டால் 516 516ல் 300 போச்சு அப்படின்னா 6 1 216 216 is divided by profit percentage 300 72 92 13 13 2 8 8 13 into 8 is divided by 4 into 4/3ங்க. இப்போ 16 is divided by 3 கரெக்டா? 8 is divided by 16 into 3 இப்போ 1/2 கரெக்டா? 13 into 3/2 6.5 கரெக்டா? 19 rectangular field length into breadth 2a plus 2 root of b is divided by 4
அதே மாதிரி a மைனஸ் ரூட் ஆஃப் 5 இஸ் டிவைடட் பை 2வா 8ல் வருதா? இப்போ 2வை காமனாக வெளியே எடுத்துடலாமே. அப்போ இது 2ஆக மாறும். கரெக்டா? 4ல் வரும். இது வராது, இது வராது. ஓகே, இது இருக்குது பாருங்க. மைனஸில் இருக்குது. கரெக்டா? இது இருக்குது. பதினஞ்சு லீப் இயர் கிடையாது. 28ல் ஒரு 15 போச்சுன்னா 3, 13, 21 மார்ச் வரும். அதே மாதிரி 29, 10, 13, 1, 2, 3, 4, 73 is divided by 365, 1 by 5. 575 into 2000 into 1 by 5. 4ங்க. அப்போ 5, 7, 5 into 4 தான் ஆன்சர். 20, 28, 30, 23. இது வரைக்கும் பாருங்க. Average of first 7 multiples. 7 into 13. 7 into 17 multiples of 13. Average of first. Okay, 13. 2 into 13. Dot dot dot. 17 into 13. Correcta? 17 into 13 என்ன? 5117 12. 2 2 1 ஒரு 113 4 3 8 2 is divided by 2 போட்டா 117. ரெண்டு கார்டு இருக்கா? ஒவ்வொரு கார்டு. ஓகே, இதுதான் சென்டர்னு வச்சுக்கிறேன் ஐயன். இது வந்து 7, இது வந்து 3, இது வந்து சர்க்கிள் ரேடியஸ், இது வந்து எக்ஸு, கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான் 4. ஓகே, இப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7 49 வச்சுக்கலாமா? அதே மாதிரி இதுக்கு ஆர் ஸ்கொயர் இருக்கிறேன். ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 the whole square. கரெக்டா? என்ன பண்ணலாம்? 9 plus x square plus 16 plus 8x is equal to x square plus 49. கரெக்டா? 8x is equal to 15, 25. 49ல 25 போச்சுன்னா 4, 24ங்க. x is equal to 3. x is equal to 3னு கிடச்சிருக்கு. ஓகே, அவன் கேட்குறது என்ன? டயாமீட்டரா? ஓகே, ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49 ப்ளஸ் 3 என்ன வரும்? 52 வருமா? 52 வரும். நைனில் வரும், 9 வரும். இப்போ 59 49 கூட ஒரு 9 போட்டால் 18, 58. 58 எங்கே இருக்குது? 2 50 இருக்குது. 58 வரும். ஆர் இஸ் ஈக்குவல் டு 58. 2r இஸ் ஈக்குவல் டு. ஓகே, அடுத்த கொஸ்டின். 100 100 100 92. 100ல் ஒரு 17 போச்சுன்னா 3 9 83. 83 83. ஸோ 83 83 ஒரு 92. 6 2 அப்படின்னு இருங்க. 9 24 64 66 9 8 8 6. இப்போ 6 8 8 9 இன்ட்டு 92 போடுறேன். 18 16 17 17
13. அதே மாதிரி 81 1 8 72 80 72 80 54 62 8 8 7 3 3 6 63 point something இருக்கும். Then a volume of a right circular cone pi r square h equal to 4851. Curved surface area, volume of a right circular cone, curved surface area 2 pi rh 462. pi அடிச்சிடுறேன், h அடிச்சிடுறேன். அதே மாதிரி 2 3 1 r அடிச்சிடுறேன். இப்போ r மட்டும்தான் இருக்கு. 2 3 1 into 21 போடுறேன். 1 3 2 2 3 6 4. இப்போ 1 5 8 4. அப்போ அடிச்சா 21. r is equal to 21 கிடைக்குது. r is equal to 21 கிடைக்குது. என்ன சொல்றான்? 2 pi 21 into h equal to 462. ஓகேவா? into 3 2 டைம் போகும் 4 2. திருச்சி அப்புறம் அடித்தா 1 4 7. இப்போ h is equal to 7/2. கேட்குறது என்ன? 7/2னா 3.5 கரெக்டா? 3.5. ஓகே, 3.5 6 பெரிமீட்டர் கேட்குறாங்க. அப்போ 3.5 into 2 plus r என்ன? 21 into 2. 42 plus 7. 49. 15 chair plus 3 table is equal to 7800. அதே மாதிரி 14 chair plus 6 table is equal to 9200. அப்போ 30 chair plus 6 table is equal to 7800 இருக்கா? சாரி, 78 into 16 14 15 1 5 6 0 0. அதே மாதிரி 14 chair 6 table is equal to 9200. அடிச்சு விட்டுறேன். 16 9200ல 156 எங்கிருந்து வருது? 8 into 2 போட்டா 16. ஓகே, வர மாட்டேது. 30 into 2 போகிறேன். 78 into 2 போகிறேன். 16 15 15600 15600 9200. ஓகே, ப்ளஸில் தான் வராது. 8 டேபிளில் 2 டைம் போகும், இது வந்து 8 டைம் போகும். இப்போ c is equal to 400ங்க. c is equal to 400 என்ன ஆகும்? 60 வருங்க. 7800 7800ல ஒரு 6000 அடிச்சு விட்டேன்னா 300 டேபிள் வந்து 300. 17 into 4 plus 18 into 3 8 or 200 அப்படின்னா
68. 54. Early answer. 400 300. 400. Answer வரல. ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல. ஆன்சர் வரல. அதுவும் போட்டிருந்துருக்கலாம், அதுவும் போட்டிருந்துருக்கலாம். ஓகே. ஒரு கொஷின் தப்பு. இதுவுமே தப்பு பண்ணேன். அதனால வையை 29254183. இப்படியே பண்ணலாமே. 7 9 1 5 இன்ட்டு 8 போட்டு ஆன்சர் 40. இது ஓகே. கிளிக் பண்ண தெரியும். இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஆக்சுவலி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா அதோட சைட்ஸ் கொடுத்துட்டாங்க. 109 171 100. ஆக்சுவலி இது எப்படி பண்ணலாம்னா 109 171 100 10 8 3 2 போட்டால் 190. நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்ல, ஏரியா இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி ரூட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணோம்? 19 இன்ட்டு 91 117 போச்சுன்னா 19 190 100 போச்சுன்னா 90. இது எப்படி எழுதலாம்? 19 இன்ட்டு 10 இன்ட்டு 81 இன்ட்டு 10 இன்ட்டு 9 இன்ட்டு அதே மாதிரி 19. கரெக்டாக? இப்போ ரூட் எடுக்கிறேன். 19 எடுத்து வெளியே வச்சிடுறேன், 10 எடுத்து வெளியே வச்சிடுறேன், 9 எடுத்து வெளியே வச்சிடுறேன், 2 எடுத்து வெளியே வச்சிடுறேன். ஓகேவா? இப்போ 19 இன்ட்டு 10 இன்ட்டு 9 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 1/of 171 இன்ட்டு பீடிங்க ஹைட்டு, அதாவது ஹைட்டு. ஓகேவா? 171 எதாவது மல்டிப்ளை பண்ணி 171 வரும். அது வருமா? எடுத்தாச்சு. இப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 60. 30 இன்ட்டு 2 ஹைட் வந்து 60. ஈஸியானது. ஹைட் வந்து 60. நான் தப்பாக கிளிக் பண்ணிட்டேன், முன்னாடி போட்டுருந்துருக்கலாம். இந்த சம் என்ன பண்ணுறது? இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஓகே, பிஇ இது வந்து ஏசி. இப்போ
a minus 1 the whole square minus 4 ac என்ன 4a plus 7. இதில் நான் இதை சப்ஸ்டியூஷன் பண்ண கரெக்டாக 21 minus 1 பார்த்தீங்கன்னா 20 ஸ்கொயர் வரும் minus 4. 21 into 4 போடுறேன் 4 84 இப்போ 84 plus 7 91ங்க 91 into 4 போடுறேன் 4 36. ஓ மை காட், நான் என்ன பண்ணிட்டேன் 21 ஸ்கொயரை பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு பண்ணும்போது, அதை கவனிக்கவே இல்லை. 441 போட்டுட்டு மைனஸ் பண்ணேன், அதனால் எனக்கு ஆன்சர் வரல. -1 பண்ணியிருக்கணும், பண்ணலை, அதான் நான் பண்ண மிஸ்டேக்ஸ். அப்போ என்ன ஆகும்னா இது 400 ஆக இருக்கும், இது வந்து 364 ஆக இருக்கும், மைனஸ் பண்ணால் 36 ஆக இருக்கும். இதுக்கு ரூட் எடுத்தால் நம்மளுக்கு உள்ள பர்ஃபெக்ட் நம்பர் இருக்கும், இப்போ 6ன்னு வரும். மற்ற இதுக்கு 19 போட்டு பார்த்தா நம்மளுக்கு அது வராது. அதனால் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 21 தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவன் சொல்லிட்டான் அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ரூட் பார்த்தீங்கன்னா இன்டீஜராக இருக்குது. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் என்ன, -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் டிவைடட் பை ரூட்டேன்னு சொல்லிட்டான். அப்போ இது வந்து ஒரு இன்டீஜராக இருக்கும்னா கண்டிப்பாக அது வந்துட்டு டிவைட் ஆகும். டிவைட் ஆகும்போது அந்த ஸ்கொயர் ரூட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக தான் இருக்கும். அப்போ 21 போட்டால் தான் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஆன்சர் இஸ் 21. பாருங்க, இதை போட்டோம், இது இந்த ஈக்குவேஷன் மெத்தடில் போட்டால் வரும். நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன். ஓகே, இது எனக்கு தெரியல ஆக்சுவலி, இந்த மாதிரி சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது 40 இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் தெரியலை, ரேட்டும் தெரியலை, ஈக்குவல் டு இன்ட்டு ஆரா 2வா பை ஆர். அப்போ பிஆர் இஸ் ஈக்குவல் டு 20,000ங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன, 41 இஸ் ஈக்குவல் டு பியை மட்டும் காமனாக வெளியே எடுத்துப்போம், 1 பை சார்ஸ் டிவைடட் பை 100 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. இதுதான் ஃபார்முலா, கரெக்டா? இப்போ பி இஸ் ஈக்குவல் டு 2000 இஸ் டிவைடட் பை ஆர், பி இஸ் ஈக்குவல் டு 2000 இஸ் டிவைடட் பை ஆர். சரி, ஆர் வச்சுப்போமா, ஆர் இஸ் ஈக்குவல் டு 2000 is divided by p. ஓகே, p இருக்கு, 1 plus r 2000 is divided by p. கேன்சல் பண்ணுறோம், இதையும் கேன்சல் பண்ணுறோம். இப்போ 1 plus 20 is divided by p the whole square வருமா, -1ன்னு வரும். ஓகே, இப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 பை பின்னு வரும், -1. அப்போ இதோட கேன்சல் ஆகிடும், கரெக்டாக? அப்போ 41 இஸ் ஈக்குவல் டு பி 400 இஸ் டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 220 இஸ் டிவைடட் பை பி இன்ட்டு பி. இப்போ ஈக்குவேஷன் வருது பாருங்கள், 41 ஈக்குவல் டு 400 பை பி ப்ளஸ் 40ங்க. என்ன ஆகும், 400 பை பி இஸ் ஈக்குவல் டு 1, பி இஸ் ஈக்குவல் டு 400ங்க. 400 ஆன்சர் வந்துச்சு. ஓகே, அடுத்த ஒரு டெஸ்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. எல்லாமே தப்பாகவே போடுறேன்.